உள்ளா வர்றா நீ வெளியே விடு. Hi guys, welcome back to Shakespeare. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், கார் டெலிவரி வீடியோ. ஸோ ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட் என் லைஃப்பில். ஸோ அதை நான் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். சில பல கேமராமேன் இஷ்யூஸ்னால ஃபுட்டேஜ் அவ்வளோவா சரியாக இது பண்ண முடியல. ஸோ ஏதோ எடிட் பண்ணி மேக்கப் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் மறக்காமல் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க இது என்ன வீடியோன்னு. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரியாக்டிங் டு இன்ஸ்டாகிராம். நம்ம டைட்டில் எப்படி மாற்றிருக்கோம், ட்ரை நாட் டு லாஃப் சேலஞ்ச் ஃபார் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ். ஓகே போகலாங்களா? போடலாம். ஸோ இதெல்லாம் வந்து செட் ப்ராப்பர்ட்டி லேப்டாப்பு. இதுனா நான் இன்னைக்கு ஆன் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து 4 நாள் கழிச்சு தான் எனக்கு விண்டோ ஸ்க்ரீனே வரும். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. ஸோ ஃபர்ஸ்ட் we are starting with சவுண்ட காணா. வருது. ஃபர்ஸ்ட் ரீல் என்ன பண்ணி ஜூன் 6 ஸ்கூல் ரீஓபன். ஒண்ணே வர முடியாது நம்மளால. கை காலெல்லாம் ஆட்டம் குத்துறோம். அவ்வளோதான், சங்கு தான் ஓதணும் எங்களுக்கு. அதுதான் ட்ரை நாட் டு லாஃப் சேலஞ்ச். நான் ஒரு இழுச்சிட்டு உட்காந்து கைகால ஆட்டம் கொடுத்துரும். இன்னும் பண்ண முடியாது. அவனோட ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஸ்கூல் போகிற பசங்க இல்லை, என் தம்பி ஒருத்தர் இருக்கால அஸ்கர், நீங்கள் பார்த்துப்பீங்களே. ஸோ அவனும் ஸ்கூலிங் போயிட்டு இருக்கான். அவனோட மனநிலையும் இதே மாதிரி தான் இருக்கு. ஏன்னா 2-4 மாதம் நல்லா ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இப்போ ஸ்கூலுக்கு போகணுன்னா அவருக்கு வந்து வலிக்குது. டேய் பரமா படிடா. ஸோ நெக்ஸ்ட் நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பு வருதா? போடா அங்கிட்டு எந்திரிச்சு அடிக்க போறேன் சப்புன்னு. நெக்ஸ்ட் ஸ்கூல் மெமரிஸ். டீச்சர் தான் சொன்னாங்க கம்பைன் கிளாஸ்ன்னு, உங்கள் கிளாஸில் உட்கார சொன்னாங்க. மீ அண்ட் மை பாய்ஸ். எங்களுக்கே இங்கே இடம் இல்லை. கரெக்டு. நாங்களும் 10th 12 ஸ்கூலிங் மட்டும் இல்லை இதுலேயும். ஏன்னா நான் வந்து சிவில் இன்ஜினியரிங்கா 2 செக்ஷன் தான் இருக்கும், சிவில் ஏ சிவில் பின்னு சொல்லிட்டு. ஸோ கம்பைனாக யாரும் எடுக்கணும்னு சொல்லிட்டு 2 கிளாஸ்லேயே உட்கார வைப்பாங்க. அப்போ எங்களுக்கே இடம் இருக்காது. எல்லாம் தடிமாடு மாதிரி 4 பேர் இருப்போம். ஃபுல்லாக உட்காந்து எல்லாத்தையும் மறைச்சிட்டா எங்களுக்கே இடம் இல்லை. அவங்களுக்கு எங்கே போகிறது? இது கரெக்டு. ஆனால் நான் இது ரைட் நாட் டு நாஃப் சேலஞ்சுக்கு இதை நான் எதுக்கு எடுத்து வச்சேன்னு தெரியல. டேய் பரமா படிடா. ஓகே நெக்ஸ்ட். உங்கள் வாழ்க்கையை திரைப்படமாக எடுத்தால் என்ன பேர் வைப்பீங்க? மீங்க தான் இருக்கும். பாரு 100 தன்னம்பிக்கை உள்ள தற்கொலை. நான் என்ன வைப்பேன்னா, அந்த வீடியோட கமெண்ட்ல ஒருத்தர் டைட்டில் வச்சிருக்கேன், அதே தான் நானும் வைப்பேன், ஒரு தற்கொலையின் தவிப்பு. ஓகே நெக்ஸ்ட். தற்கொலையின் தவிப்பு. இந்த வீடியோ ஏன் டிஸ்கண்டினியூ பண்ணீங்க? அடுத்து நீங்கள் அதை காப்பாற்றுனீங்களா, அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்களான்னு சொல்லி காமிச்சிருக்கலாம்ல. நைஸ். பயங்கரமான லாஃபிங் இது. New fear unlocked. Don't trouble the trouble. If you trouble the trouble, trouble troubles you. இதுதான் கை கெட்டினது வாய் கேட்டாதுன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். இழுத்துட்டு போயிடுச்சு. ஓகே சிரிப்பே வரல. அப்ப ஏன்டா வீடியோ எடுக்கிற? நான் கொஞ்சம் மென்டல். ஸோ நெக்ஸ்ட்
புரியல. ஜெயிச்சிட்டாங்க. நம்மளால என்ன விரட்டி வராது. பரத்தோட மூவி எந்த மூவின்னு தெரியல அது சரியா. இந்த திட்டமெல்லாம் பஞ்சர் ஆயிடுச்சுடா. டம்மர் எப்படி தான்ட்டா ஜெயிச்சுதான் அர்த்தமா? ஒரிஜினல் அங்க இருக்குடா. எப்பவுமே ஜெயிப்போம்ல. இல்ல புரியல. ஆக்சுவலி இது வந்து இந்த வந்து ஒரு படத்தோட இன்ட்ரோவா இருக்கும் மேக்ஸிமம். இதுக்கப்புறம் ஒரு சாங் வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன். என்ன படம்னு தெரியலையே. அப்படியே அங்க அடிப்பான்னு கட்டி வச்சிருக்காங்க. புரியலையே. இன்னைக்கு காலையில ஒரு நியூஸ், திண்டுக்கல்ல ஒரு ஸ்வீட் கடையில பஸ் வந்து டமிக்குன்னு நேரம் அப்படியே ஏறுது. பஸ் கோளாரா இல்ல டிரைவர் கோளாரான்னு தெரியல. ஸோ பி கேர்ஃபுல் வைல் டிரைவிங். நீ பொத்திட்டு உட்கார்ற. ஐயர்லயே ஒரு ரவுடி ஐயர் ஆக்கும். பேஸ்மெண்ட் கருகி இருக்கு. தப்பு ஸ்டார். நெக்ஸ்ட் ஒரு ஃபன்னி. இதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா தான். தாத்தா வாயில் அடிக்க தாத்தா இல்லை, நம்ம ஒரு ரஜினிகாந்த். என்னடா இது தலைவருக்கு வந்த சோதனை. அரே என்னடா இது? என்னடா இது? தொங்கி பார்த்தேன். அது பூட்டுத்தேன் அந்த மாதிரி நான் தொங்கிட்டு இருக்காரு. எவன்டா எடிட் பண்றது? பயங்கரமா எடிட் பண்ணிருக்கீங்க. ஸோ குடோஸ் டு த எடிட்டர். Really amazing, amazing, really amazing. வேற லெவல்ல. யாரும் படம் வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, யாரும் அதை திங்க் பண்ணல. பயங்கரமான எடிட்டா இருக்கு. அவ்வளோதான் போயிட்டாரு. என்னடா ஊஞ்சல் வரல ஒன்றும் வரலன்னு போயிட்டாரு. இவ்வளோ அப்படி மாஸ் சீனு. ஸோ இது வந்து நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. கோ ஹெட் நெக்ஸ்ட் ரீல். உன்னை இந்த இடத்துல நிறுத்தணும்னு உன்னை பார்த்தே முடிவு போட்டா சார். நான் எத்தனை பக்கம் வாங்கினேன் சார். நான் சொல்ல போலீஸ் குரூப்ல போட்டோ எடுத்து ஒரு நகைச்சுவை. இதெல்லாம் ஜோக்கா? அந்த சின்ன பையனோட வேதனை. எஸ். அடுத்தது நம்ம வந்து அந்த பீச் மீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜூஸ் கடை பயங்கரமான கலராக ஃப்ளேவராக இருக்கு ஜூஸு. அதில் ஏதோ சோடா ஊற்றுறாரு. இதான் சார் நம்ம பயப்புத்தி. நம்ம பிஸ்னஸை அழிக்க வெளிநாட்டுக்காரன் வெளியூருக்காரெல்லாம் தேவையில்லை, நம்மளே போதும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ரீல்ஸ். சாவை விட கொடுமையான ஒரு விஷயம். உங்கள் ரீசார்ஜ் காலாவதியாகிவிட்டது. அதுலயும் இந்த ஜியோ அப்பா ரீசார்ஜ் தீர போகுதுன்னா ஒரு 5 நாளுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள் ஜியோ எண்ணுக்கான சேவை இன்னும் 5 நாட்களுக்கு முடிவடைகிறது. தடையில்லா சேவை பெற உடனே ரீசார்ஜ் செய்வோம்னு ஆரம்பிச்சிருவாங்க. எவனுக்கு போன் போட்டாலும் ஃபர்ஸ்ட் அதான் வரும். கடுப்பான ஒரு விஷயம். உங்கள் ரீசார்ஜ் காலாவதியாகிவிட்டது. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா. எங்களுக்கு தெரியாத எப்போ ரீசார்ஜ் பண்ணணும்னு நீ சொல்லிதான் தெரியுமா? இல்ல ரீசார்ஜ் பண்ணாம தான் நீ ஃப்ரீயா கால் கொடுத்துருவியா? வேண்டாம், நான் கேட்பேனா கேட்க மாட்டேன். நாங்க அறிவுவானாங்க. ஓகே, பகை இல்லாம போயிடுவோம். சாரி ஒரு வேகத்துல பேசிட்டு அடச்சி படுத்தே விட்டானே. மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ரீல்ஸ். ஆனா பாவம் அந்த குழந்தை பண்ற வச்சு பார்க்கும்போது ஆனா ஆப்வியஸ்லி சிரிப்பா தான் வருது. பட் குழந்தை பி லைக் ஓகே. மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ரீல். நான் தான் இந்தியன், எபிக் எடிட்டரா கப்பல் ஏறி போயாச்சு, சுத்தமான ஊராச்சு, டெலிபோன் மணி போல்னு பாடிக்கிட்டு இருந்தவன்டா. இதுதான் எனக்கு என்னடா அது பாட்டு? நண்பர் ரஜினிக்கு மட்டும் தலைவர் நிரந்தரம் அலப்பற கிளப்புறன்னு போட்டுட்டு இது என்னடா குடலை குழப்புறீங்கடா. ரகுமானுக்கு போனை போடுங்கடா தயவு செஞ்சு. சுச்சுவேஷன் அப்படி தலைவரே. இளைஞனோட பல்ஸ் இப்படி உள்வாங்கி அணிகுத்து அப்படி கையில் இறக்கியிருக்காரு. கையில் மீன்ஸ் கீபோர்டில் இப்படி இறக்கியிருக்காரு. ஸோ அதை நீங்கள் ஏன் இப்படி கிரிட்டிசிசம் பண்ணுறீங்க? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு போட்டார்ல நாயகன் மீண்டும் வரான், அப்போ நீங்கள் எங்கே போனீங்க சார்?
ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. பதில் சொல்லுங்க. நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப நாளாவே மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்க டவுட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரைவேட் ஸ்கூல்ல வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா, அந்த டீச்சர்ஸ் எல்லாருமே கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறாங்க. எழுதி ஒருவேளை பாஸ் பண்ணிட்டாங்கன்னா விட்டுட்டு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. ஆனா இன்னும் பல டீச்சர்ஸால கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போக முடியல. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க எல்லாம் பாஸ் பண்ண முடியலன்னு அர்த்தம். அப்படி பாஸ் பண்ண முடியாதவங்க சொல்லி தந்து நம்ம எப்படி பாஸ் பண்ணுவோம்? சற்றே சிந்திக்க வேண்டிய பதிவு. கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கவங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிறாங்க ஜாபுக்கு. அதில் பாஸ் ஆகாதவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்காங்க. பாஸ் ஆகாத டீச்சர்ஸ் எப்படி ப்ரைவேட் ஸ்கூலில் சொல்லித்தர முடியும்? சிந்திக்க வேண்டும் அமைச்சரே. பயன்படுத்திட்டான் எல்லாம் டெக்னாலஜி. ஓகே, the video is going to end. ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே போல் நான் இன்னும் இதை நான் நல்லா பண்ணியிருந்தேன்னு நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணால் நான் இன்னொரு வீடியோவும் நான் பண்ணுறேன் ஆப்வியஸ்லி. ஸோ எனக்கு தெரியல இது எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஓவராலாக நான் என்ன ரியாக்ட்னா அதை வந்து ரியலாக நான் வந்து ரீல்ஸில் காமிச்சிருக்கேன் இப்போ உங்கள் முன்னாடி. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then, bye bye, டாடா. Stop.